ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்என்எம்சி அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா டேட்டாவும் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டிஎன்என்எம்சி அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சில். இதுதான் இது தமிழில் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் ஆணையம்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஒரு டிப்ளமோ பிஎஸ்சி இல்லை ஒரு இன்ஜினியரிங் படித்து முடிச்சது ஒரு ரெஸ்யூமை டைப் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச கம்பெனிக்கோ ஏதோ ஒரு ஊருக்கோ வேலை தேடி போய்க்கலாம். ஆனால் இந்த நான் சொன்ன டிஎன்என்எம்சி நமக்கு இப்போ வீட்டில் டிப்ளமோ நர்சிங் இல்லை பிஎஸ்சி நர்சிங் வேறு போஸ்ட் கிராஜுவேட் நர்சிங் எது படிச்சிருந்தாலுமே இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க தர சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு தான் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு தேடி போக முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு தெரியறதுக்காக தான் இதை நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு டிஸ்பிளேலேயே உங்களுக்கு வரும். இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் என்னோடய வாய்ஸ்லேயே நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கலாம். இப்போது உங்கள் 10th மார்க் ஷீட்டு நான் சொல்கிற எல்லாமே ஒரிஜினல் தான். நீங்கள் ஜெராக்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்கக்கூடாது. நீங்கள் ஜெராக்ஸ் கொண்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ஜெராக்ஸை வச்சுன்னா மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆகும். அதனால் எந்த ஒரு வேலைக்குமே ஒரிஜினல் தான். 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்கள் 12th மார்க் ஷீட்டு, ஃபைனலாக நீங்கள் படித்து முடித்த டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அப்புறம் உங்கள் பிஎஸ்சி டிப்ளமோ என்ன படிச்சிங்களோ அதில் உள்ள ஆல் மார்க் ஷீட், அப்புறம் பிஎஸ்சி இந்த ப்ரொஃபஷனல் இல்லைன்னா அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்குங்களோ அது, அப்புறம் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்களா அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர், உங்கள் முக்கியமாக இதில் பண்ணுறதுலேயே இமெயில் ஐடி தான். ஏன்னா எல்லாருமே இமெயில் ஐடி மறந்துடுவாங்க. அதை ஏதோ அந்த நேரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்படியே மறந்து போயிடுவாங்க. ஸோ அது வைக்கக்கூடாது. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை ரினியூவல் பண்ணணும். அப்போது உங்களுக்கு கட்டாயம் இது தேவைப்படும் இந்த மெயில் ஐடி. அதனால் இதை மறந்துடாதீங்க. அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு வேணும், அப்புறம் உங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட், அப்புறம் நாங்கள் அந்த ஃபீஸ் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிடுவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் வரும் ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜஸ். அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்கள் மெசேஜை ட்ராப் பண்ணலாம். ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போ நான் ரிப்ளை தருவேன். நீங்கள் என்னோடய பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சென்டருக்கே இதை பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது உங்களுக்கோ உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கோ இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப பயனுள்ளதாக தெரிஞ்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யோசிக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அம்பேத். Thank you so much.